சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் போக வேண்டும் வெளிநாட்டில்? உண்மையில நம்ம நாட்டில் எல்லாமே இருக்கு. என்ன வேணும் அது எல்லாத்தையும், எல்லா சுகம் நம்ம நாட்டில் கிடைக்கும். ஆனா வெளிநாட்டுக்கு போகணும், நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கணும், அப்படி ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கு. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தா கடனை தீக்கலாம், குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கலான்னு இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு போகணும் அந்த மோகம் எல்லாருக்கும் இருக்கு, அந்த மாயம் இருக்கு. ஆனா உண்மையில பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில அப்படி ஏமாந்து போய் ஒரு பெண் கிட்ட போய் பேசுவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா பார்ப்போம். என் பேர் கோகிலா. நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வேப்பூர் தாலுக்காலேருந்து வரேன். யாரோடைய வற்புறுத்தலும் இல்லாமல் நான் வந்திருக்கேன். நான் பேசுறது எல்லாமே நிஜம். கோகிலா வாங்க. வணக்கம். வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? வீட்டில் நான் மட்டும்தான் மேம் இருக்கேன். ஒரே பொண்ணு மேம். ஒரே பொண்ணு நீங்க? ஆமாம் மேம். அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க? இருக்காங்க மேம். எந்த ஊர்? வேப்பூர் தாலுக்கா மேம், சேப்பாக்கம். வீட்டில் பிரச்சனைகள் ஏதாவது நீங்க சந்திச்சிருக்கீங்களா? வீட்டில் பிரச்சனைனா அப்பா தான் மேம் பிரச்சனையா. ஏன்? அப்பா வந்து எங்கள் பேச்சு கேட்கவே மாட்டார் மேம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நாங்கள் கேட்கணும். அப்படி இல்லைன்னா வீட்டில் அடிப்பார், என்ன வேணாலும் பண்ணுவார் மேம். கெட்ட பழக்கங்கள், குடிக்கிறது? இருக்கு மேம். ஸோ குடிக்கிறதும் இருக்கு மேம். அம்மா விட்டுட்டு வேற ஒருத்தவங்களோடையும் இருக்கிறாரு மேம். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, நீங்கள் நர்ஸ் டிப்ளமா முடிச்சிருக்கீங்க. ஆமாம் மேம். ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் வேலை பார்த்தீங்க சென்னையில். ஆமாம் மேம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை மேம் உங்களுக்கு. ஆமாம் மேம். என்னாச்சு உங்களுக்கு? மெனிஞ்சைட்டிஸ் வந்துச்சு. ஓகே, மெனிஞ்சைட்டிஸ். ஓகே. அதனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மேம், ரெஸ்ட்டுக்கு. அப்புறம் நான் மறுபடியும் வேலைக்கு போகல மேம். ஏன்? அங்கே ஏசி ஒத்துக்கல மேம் எனக்கு. ஏசினால உங்களுக்கு கொஞ்சம் தலைவலி அண்ட் ஓகே அந்த மாதிரி இருந்தது மேம். அதனால வீட்டில் கொஞ்ச நாள் நான் ரெஸ்ட் எடுத்தேன் மேம். அதுக்கப்புறமா லோக்கல்லே வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் மேம். அதனால வேப்பூரில் வந்து ஒரு ஆஃபீஸ் மேம். சரிங்க. அங்கே தான் மேம் நான் வேலை பார்த்தேன். சரி. அதுக்கும் பக்கத்திலே முனுசாமி, வேல்முருகன் 2 பேர் வச்சிருந்த ஒரு ஏஜென்ட் இருந்தாங்க மேம். சரி. என்ன ஏஜென்ட் அவங்க? அவங்களும் ஏர் டிராவல்ஸ் தான் மேம் வச்சிருக்காங்க. சரி, டிராவல்ஸ் ஏஜென்சி வச்சிருக்காங்க. ஆமாம் மேம். இன்னும் இருக்கு அந்த டிராவல் ஏஜென்சி? இருக்கு மேம். இப்போ வந்து வேல்முருகன் தனியாக வச்சிருக்காரு, முனுசாமி தனியாக வச்சிருக்காரு மேம். சரி, அப்போ 2 பேரும் பார்ட்னர்ஸாக இருந்தாங்க. ஆமாம் மேம். நீங்க சொல்றது எந்த வருஷம்? லாஸ்ட் இயர் மேம், 2015. ஓகே. அப்போ தான் முனுசாமி வந்து என்கிட்ட கேட்டார் மேம், இந்த மாதிரி மலேசியாவில் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை இருக்குது உங்களுக்கு, நீங்கள் வந்து அங்கே வேலை பார்த்தீங்க அப்படின்னா 1500 வெள்ளி சம்பளம், அது இல்லாமல் ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு சம்பளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மேம். நானும் வீட்டில் வந்து நிறையா கடன்லாம் இருக்குது மேம். மேற்கொண்டு என்னால் படிக்கவும் முடியல, அதுக்கும் வந்து அமௌண்ட் இல்லை. சரி, நம்ம வேலை பார்த்துட்டு அதன் மூலயமா நம்ம வந்து படிக்கவும் செஞ்சுக்கலாம், நம்ம கல்யாணத்துக்கும் நம்ம ஏதாவது சேர்த்து வச்சுக்கலாம். சரி, நீங்கள் வேலை சொன்னீங்க, அங்கேயும் உங்களுக்கு நர்ஸ் வேலை சொன்னாங்களா இல்லை வேற ஏதாவது வேலை சொன்னாங்களா? ஏன்னா நீங்கள் டிப்ளமா பண்ணது நர்சிங்ல தான். ஆமாம் மேம். ஸோ மலேசியாவில் போய் வேலை பார்த்தோம்னா அங்கே உங்களுக்கு நர்ஸ் வேலை வாங்கி கொடுக்குற சொன்னாரா? இல்லை மேம், ஆஃபீஸில் வந்து நான் வேலை பார்த்து தரேன் சரி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் பிஏ வந்து கரஸில் பண்ணியிருக்கேன் மேம். சரிங்க. அதனால் நான் ஆஃபீஸில் வந்து நான் வேலை பார்த்து தரேன் ஓகே அப்படின்னு சொன்னாங்க மேம். 1500 வெள்ளி சம்பளம், அது இல்லாமல் ஓவர் டைம் மேம். நானும் சரி, நம்ம சம்பாரிச்சாதான் நம்ம வீடு செட்டில் ஆகும் அப்படின்றதுக்காக நானும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் மேம். அதுக்கப்புறம் தான் மேம் முனுசாமி வந்து என்னோடய பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு மேம். பாஸ்போர்ட் நானும் கொடுத்துட்டேன். அப்புறம் முனுசாமி வந்து என்னை கூப்பிட்டாரு மேம். முனுசாமி, வேல்முருகனும் அந்த டைமில் இருந்தாங்க. அப்போ 10,000 ரூபாய் நான் காசு கொடுத்தேன் மேம். என்கிட்ட பாஸ்போர்ட்டும் கொடுக்கல, விசாவும் எதுவும் வரல மேம், டிக்கெட்டும் வரல. பக்ரீத் அப்படின்றதால டிக்கெட் போடுறதுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது. டிக்கெட் போடுறதுக்கு நீங்கள் ஏன் போகணும்? இல்லை மேம், நாங்கள் ஃப்ளைட் ஏறுறதுக்கு தான் போனோமே. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட, டிக்கெட்டு விசா எல்லாமே வந்துருச்சு, எங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் கிளம்பி திருச்சி வந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எல்லாத்தையும் நாங்கள் அப்போவே கொடுத்தோன்னா நீங்கள் ஏர்போர்ட் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க மேம். ஆனால் டிக்கெட்டும் வரல, விசாவும் வரல. போய் அங்கே 1 வாரம் இருந்தேன் மேம். டிக்கெட் இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், பக்ரீத்ன்றதால லேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மேம்.
அப்புறம் நானும் போய் சரி வரும்னு இருந்துகிட்டு இருந்தேன் மேம். அப்புறம் வேல்முருகன் தான் என் கூட வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தார் மேம். அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம், அனுப்பியாச்சு மேம். நான் போய் ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு டிக்கெட் வந்துச்சு சொல்லிட்டு உங்களை அனுப்பிட்டாங்க. ஆமாம் மேம். சரி, டிக்கெட் அனுப்பிட்டாங்க மேம். நான் போய் கேஎல்ல இறங்கிட்டேன் மேம், கோலாலம்பூரில். அங்கேருந்து ஒரு வேல்முருகன் வந்தார் மேம். அங்கே ஒரு வேல்முருகன்? ஆமாம் மேம். அங்கேருந்து ஒரு வேல்முருகன் வந்தார். வந்து என்னை அவர் தான் ரிசீவ் பண்ணிட்டு போனார் மேம். ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டு ஒரு வீட்டில் தங்க வச்சாங்க. அங்கே வந்து பெரிய வீடா? ஆமாம் மேம், பெரிய வீடு. அங்கே தங்க வச்சாங்க. நீ இங்கே இருமா, நான் போயிட்டு உன்னோட பாஸ்போர்ட் நான் எடுத்துகிட்டு வரேன். அந்த வீட்டில் யார் இருந்தாங்க? அந்த வீட்டில் 3 பசங்க மேம், ஒரு பொண்ணு, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர். மலேசியன்ஸா இந்தியன்ஸா? மலேசியன்ஸ் தான் மேம், ஆனால் தமிழ் மேம். நீ அங்கேயே தங்கிருமா, உனக்கு நல்லா சேஃப் தான் இங்கே, நான் போயிட்டு உன்னோட பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் மேம். பட் ஒன்று சொல்லுங்க, பாஸ்போர்ட் உங்கள் கையில் தானே இருக்கும், நீங்கள் என்னை ஏர்போர்ட்லேயே வாங்கி வச்சுக்கிட்டாங்க மேம். ஏர்போர்ட்லேயே பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இங்கே வந்ததும் நீ இங்கே இருமா, உன்னை பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் மேம். போனவர் வரவே இல்லை. அவரோட காண்டாக்ட் நம்பரும் என்கிட்ட இல்லை. 2 மாதம் ஆச்சு மேம். இன்னும் ஏன் வரல? ஆனால் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய சொல்கிறாங்க இவங்க. நான் நினச்சேன் ஹெல்ப்புக்காக தான் ஏதோ செய்ய சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த டைமில் வந்து இந்தோனேஷியன் அவங்க வந்து ஒரு பொண்ணு வந்தாங்க மேம். அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க, நம்ம அவங்க வர வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் போல இருக்குது அப்படின்ட்டு நானும் இருந்தேன் மேம். 2 மாதம் ஆச்சு, ஆனால் போனவங்க வரல, பாஸ்போர்ட்டு என் கையில் வரல. மறுபடியும் நான் வீட்டு ஓனர்கிட்ட நான் கேட்குறேன் மேம். போனவங்க என்னோடய ஏஜென்ட்டு அவங்க இன்னும் வரல, ஏன் வரல? அவங்க என்ன ஆஃபீஸ் வேலை அப்படின்னு தானே சொன்னாங்க, இங்கே ஏன் எனக்கு வந்து வீட்டு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் மேம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, உன்னை வந்து 6000 வெள்ளிக்கு என்னை இங்கே விற்றுட்டு போயிட்டாங்க, அது உன்கிட்ட யாரும் சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க மேம். அப்போ தான் என்னை விற்றுட்டது எனக்கே அப்போ தான் மேம் தெரியுமே. விற்றுட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு பொருள் கிடையாது விற்றுட்டு போகிறதுக்கு. உங்களுக்கு அந்த வீட்டில் ஏதாவது கொடுமைப்படுத்தினாங்களா? அது வரைக்கும் இல்லை மேம். அது வரைக்கும் எந்த ஒரு கொடுமையும் படுத்தலை மேம். அதுக்கப்புறமா அவங்க நான் 2 மாதம் கழித்து நான் ஃபோன் பண்ணேன் மேம். அவங்கக்கிட்டே நான் நம்பர் வாங்கி என்னோட ஏஜென்ட் நம்பர் கொடுங்க, நான் வந்து அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே நான் நம்பர் வாங்கினேன் மேம். நம்பர் வாங்கி நான் பேசினேன் மேம். பேசுனா உன்னை வந்து 6000 வெள்ளிக்கு நாங்கள் அங்கே கொடுத்துட்டோம், நீ 2 வருஷம் நீ அங்கே தான் இருந்து ஆகணும், அவங்க என்ன பண்ணாலும் நீ அங்கே தான் தாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். நீங்கள் ஆஃபீஸ் வேலை அப்படின்னு தானே சொன்னீங்க, இங்கே என்ன என்னை வீட்டு வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, உன்னால் என்ன பண்ண முடியும், உன் பாஸ்போர்ட் என் கையில் இருக்குது, நீ சப்போஸ் நீ அங்கேருந்து வெளியில் வந்துட்டா கூட உன்னை வந்து மலேசியன் போலீஸ் வந்து உன்னை பிடிச்சிக்கும், அதனால் வந்து நீ வெளியில் வர முடியாது, நீ அங்கே தான் இருந்து ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க மேம். எப்படி திரும்பி வந்தீங்க? அதுக்கப்புறமா மேம் கொஞ்ச நாள் அதுவே போயிடுச்சு மேம். அப்படியே போனதுக்கப்புறம் அவங்க பசங்க எல்லாமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க மேம். அந்த டைமில் அவங்க ஃபோன் வந்து சார்ஜ் போட்டுட்டு வீட்டிலே வச்சுட்டு போயிட்டாங்க மேம். அப்போ தான் நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு பெரியப்பா பையனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். இந்த மாதிரி என்னை அடிமையாக வச்சுருக்காங்கண்ணா, என்னால் வெளியிலையும் வர முடியல, பாஸ்போர்ட்டும் இல்லை, என்கிட்ட எந்த ஒரு காசும் இல்லை வெளியில் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் வந்து இந்தியாவில் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு மேம். முனுசாமியும் வேல்முருகனையும் இங்கே ஃபோர்ஸ் பண்ணதால் என் தங்கச்சி எப்படி நீங்கள் இந்த மாதிரி போய் வச்சிங்க அப்படின்னு அவர் சொன்னதால் அப்புறம் அவங்க வந்து இங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். இந்த வேல்முருகன் இந்தியாவில் இருக்கிற வேல்முருகன் மேம் மலேசியாவில் இருக்கிற வேல்முருகனுக்கு சொல்லி, மலேசியாவில் இருக்கிற வேல்முருகன் அந்த வீட்டு ஓனர்கிட்ட சொல்கிறாரு மேம், அங்கே வந்து ரொம்ப அந்த பொண்ணால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்கள அப்படின்னு சொன்னதுலேருந்து தான் மேம் அடிக்கிறது, சூடு வைக்கிறது. அந்த வீட்டு ஓனர்? ஆமாம் மேம். பசங்களை வச்சு அடிக்க வைக்கிறது, திட்டுறது, அந்த மாதிரிலாம் மேம் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க மேம். அது இல்லாமல் அவங்க பங்குனி உத்திரம் அந்த மாதிரி தைப்பூசம்லாம் வந்துட்டாங்க, கடைலாம் வைப்பாங்க மேம். அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் விற்றேன் மேம், ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டேன். அப்புறம் சூப்பர் மார்க்கெட் அவங்களே மினி மார்க்கெட் வச்சுருக்காங்க மேம், அங்கே வேறையா நான் போய் வேலை பார்த்தேன் மேம். எல்லாமே பண்ண அவ்வளோ கஷ்டப்பட்டேன் மேம். ஆனால் அவங்க இந்தியாவுக்கு வரணும் அப்படின்ட்டு அதுவே ரொம்ப 2 மாதம் ஆகிட்டாங்க மேம். நீ இந்தியா இன்னைக்கு வந்துடுவ, நாளைக்கு வந்துடுவ, எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க மேம். இங்கே இருக்கிற வேல்முருகன் என்ன சொன்னார், அங்கே இருக்கிற ஓனர்கிட்ட என்ன சொன்னார், அந்த பொண்ணுக்கிட்ட சம்பளம்லாம் எதுவும் கொடுக்காதீங்க, அந்த பொண்ணு இத்தனை நாள் எவ்வளோ வேலை செஞ்சுதோ அந்த சம்பளம் எல்லாத்தையும் நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கிட்ட சேலரி எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னே சொல்லிட்டாங்க மேம். என்கிட்ட பைசாவும் இல்லை, பாஸ்போர்ட்டும் இல்லை, வெளியிலையும் வர முடியல மேம். வெளியில் வந்து மலாய் பேசுறது எனக்கு தெரியாது மேம். அந்த மாதிரி இருக்கக்குள்ளே என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இருந்தேன் மேம்.
அப்புறம் தான் மேம் இவங்க எப்படியாவது அவங்களும் என்னோட சம்பளத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நான் அங்கேருந்து வரக்குள்ளே 200 வெள்ளி கொடுத்தாங்க மேம். அது பிணைங்கிலேருந்து கேளுக்கு வந்து மேம், அப்புறம் இந்தியா காசு நான் மாற்றினேன் மேம், 500 ரூபாய் கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் 500 ரூபாய் வச்சு வேப்பூர் போய் சேர்ந்தேன் மேம், என் வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். ஆனால் இவங்க நான் கேளில் இருக்கக்குள்ளே மேம், பிணங்கில் இருக்கக்குள்ளே இவங்க என்ன சொன்னாங்க, நீ உன்னோட காசு எல்லாமே உங்ககிட்ட தரமாட்டாங்க, ஏன்னா எல்லாத்தையும் வந்து எனக்கு இங்கே அமுச்சு வச்சுட்டாங்க, நீ இங்கே வா நான் உனக்கு கொடுக்குறேன், நான் அம்மாட்ட இது யார் சொன்னது? இது வந்து வேல்முருகன் சொல்கிறாரு மேம். ஆமாம் மேம், நீ இங்கே வா நான் வந்து உனக்கு காசு எல்லாத்தையுமே நான் செட்டில் பண்ணிடுறேன். பட் ஏற்கனவே 6000 வெள்ளிக்கு விட்டதாக சொல்லிட்டாங்க. ஆமாம் மேம். அதுக்கப்புறம் சம்பளம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பிரச்சனை போகுது மேம். ஆனால் எப்படியும் நமக்கு சம்பளம் தருவாங்க, போகக்குள்ளேயாவது தருவாங்க, ஏன்னா நாங்கள் உழைச்சிருக்கேன், அட்லீஸ்ட் நம்ம உழைப்புக்காகவது நம்மளுக்கு சம்பளம் தருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் மேம். ஆனால் கொடுக்கல. அவங்க 200 வெள்ளி கொடுத்தது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு மேம். இதை வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம ஊர் போய் சேருவோம் அப்படின்ட்டு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு மேம். 2015 கோகிலா சொன்ன மாதிரி 2 பார்ட்னர்ஸ், முன்சுவாமி, வேல்முருகன், இவங்க 2 பேரும் இவங்களுக்கு வெளிநாட்டு ஆசை காட்டிட்டு அங்கே போனால் நல்லா சம்பாதிக்கலாம், குடும்பத்தை காப்பாற்றிடலாம், அம்மா நல்லபடி வச்சுக்கலாம், கல்யாணத்துக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம், இது எல்லா கனவுகள் காண்டு அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா கதையே வேறு மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு கஷ்டத்தில் நர்ஸ் டிப்ளமா படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பெண் இன்னைக்கு ஏமாந்து இங்கே நிற்கிறா. இது தரப்புல முன்சாமி வந்திருக்கிறாரு. முன்சாமி அவர் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்க போறாருன்னு தெரியல. அவர்கிட்ட பேசுவோம். நான் வேப்பூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் முனுசாமி. இந்த நிகழ்ச்சிக்கு யார் வற்புறுத்தல் பேர்லேயும் வரல. நான் பேசுவதெல்லாம் நிஜம். முன்சாமி வணக்கம். உங்க ஊர் எது? என் ஊர் வேப்பூர் மேடம். வேப்பூர் பக்கம் கீழக்குறிச்சி. ஓகே, வேப்பூர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ட்ராவல்ஸில் ஒருத்தர் கூட வேலை பார்த்துட்ருக்கேன். சரிங்க. இன்னும் அந்த ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருக்கீங்க? அது அவர் கூட தான் வேண்டாம். இல்லை, வேல்முருகங்கிற ஒரு ட்ராவல்ஸ் கூட இருக்கிறார். ஓகே, நீங்களும் வேல்முருகன் 2 பேரும் பார்ட்னர்ஸாக இருக்கீங்க? பார்ட்னர் இல்லை மேடம், அவர் கூட அப்படியே நீங்க கூட அப்படியே ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணி அவங்க உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாரா? மாதம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க மேடம். எதனா வேலை பார்த்தோன்னா கொஞ்சம் காசு கொடுப்பாரு. ஓகே, அதான் கேட்குறேன். அப்படி கொஞ்சம் வேலை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வேலை பார்ப்பீங்க? இந்த போஸ்ட் ஓட்டணும், மற்ற எங்கன்னா போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. நான் கொஞ்சம் காசு எதனா 4000 5000 கையில் எதனா செலவு காசு வேணால் கொடுப்பேன். சம்பளம்னு பேசி தர மாட்டார். அப்பப்போ செலவு காசு வேணால் வாங்கிக்கணும். சரி, அவர் ட்ராவல்ஸ் நடத்தும் போது எந்த மாதிரி ட்ராவல்ஸ்? சார் மேடம், இந்த வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அந்த கம்பி கட்டி பழகி கொடுக்கணும், கம்பி கட்டுற வேலைக்கு. சரி, அது வந்து கட்டி பழகிற இடம் அது. சரி, சரிங்களா மேடம். அப்புறம் எங்கன்னா பெரிய பெரிய ட்ராவல்ஸ்லேருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா அங்கேருந்து இங்கே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார். அதான் அவருடைய ஆளுங்க வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறதும் அதெல்லாம் செய்வீங்களா அந்த ட்ராவல்ஸில்? அங்கே போட மாட்டாங்க மேடம், விசா அங்கே போட மாட்டாங்க. வேறு மதுரை அங்கே மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸுக்கு வந்து இங்கேருந்து சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. பட் ஆளுங்க அனுப்புறதும் உண்டா? உங்கள் ஊர்லேருந்து ஆளுங்க அனுப்பிச்சிருக்கீங்களா வெளிநாட்டுக்கு வேலைக்கு? அவர் அனுப்பிச்சுருக்காரு மேடம். அங்கேருந்து அந்த ட்ராவல்ஸ்லேருந்து ஆர்டர் வாங்கி இவர் அனுப்பிச்சுட்ருக்காரு. உங்கள் ஊர்லேருந்து சில பேர் இப்போ ஒரு ட்ராவல்ஸ் இருக்குது, இவங்க இந்த மாதிரி வேலை செய்கிறாங்கன்னா நிறைய பேர் நம்பி வருவாங்க. ஆமாம், உங்களுக்கு வெளியூரில் வேலை வாங்கி தரோம். ஸோ அந்த வெளியூரில் வேலை வாங்கி தரது பட்சத்தில் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு அவங்க வெளிநாட்டு அனுப்புறது. இதுக்கு வெளிநாட்டிலேருந்து கிளைண்ட் வருவாங்க மேடம். அவங்க அந்த டெஸ்ட்டு போய் இவங்க அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணிட்டு தான் இவங்க போகணும். அப்போ தான் வேலைகளுக்கு சேர்ப்பாங்க மேடம். ஓகே, அது வரைக்கும் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. அந்த வெளிநாட்டோட அந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் வந்துச்சுன்னா அதில் கையெழுத்து போட்டுட்டு தான் இவங்க அதுக்கப்புறம் தான் விசாவுக்கு காசு கட்டிட்டு வெளிநாடு போவாங்க. எத்தனை பேர் ஊருக்கு போயிருக்காங்க? அப்படி எத்தனை பேர் அனுப்பிச்சிருக்கீங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு? அது அப்படியே போயிருப்பாங்க மேடம். குறைஞ்சபட்சம் அப்படியே ஒரு 100 பேர் போயிருப்பாங்க. 100 பேர் போயிருப்பாங்க. பட் அதில் உங்கள் கமிஷன் இருக்குமே, ட்ராவல்ஸ் இருக்கிறதுனால உங்களுடைய கமிஷன் இருக்குமே. ஒரு ஆள் மேலே 3 ரூபா பண்ணுவாங்க ட்ராவல்ஸ் எவ்வளோ வாங்குவாங்க? அவங்க ஹெட் ஆஃபீஸில் வாங்குவாங்க மேடம். மதுரை அங்கங்கே ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கங்கே இங்கே எங்கள் ஆள் அங்கே போவாங்க, அங்கேருந்து வாங்கிக்குவாங்க. இல்லை நான் கேட்குறேன், இப்போது ஒரு ட்ராவல்ஸ் நடத்துகிறாங்கன்னு வைங்க, ஒரு ஆள் இங்கேருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க. அது மொத்தமாக அவர் தான் மேடம். நமக்கு அது அவ்வளோ வரைக்கும் நான் போக மாட்டேன். மதுரை அங்கெல்லாம் நான் போக மாட்டேன் மேடம். சரி, இங்கே ஆஃபீஸில் என்னவோ அங்கே கூட அப்படியே இருந்து பார்த்துக்கணும். அவ்வளோதான். ஸோ மற்ற அவங்க யார்கிட்ட எவ்வளோ பணம் வாங்குறாங்க, எது வாங்குறாங்க, அது அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு 3000 ரூபா மட்டும்தான் கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. உங்களுக்கு கமிஷன் அப்படி யாராவது வெளியே அனுப்பணும்னா 3000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. வேற எதுவுமே உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதுவும் கம்பெனிலேருந்து வெளிநாட்டு அனுப்பணும்னா, ஆள் யாராவது வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பணும்னா வெளிநாட்டிலேருந்து ஓனர் இங்கே வந்து ஆள் எப்படி வேலை செய்கிறாங்க பார்த்துட்டு, அது வீட்டு வேலை இருந்தாலும் சரி. இல்லை, கம்பி கட்டுற வேலைக்கு மட்டும். என்னங்க? கம்பி கட்டுற வேலைக்கு மட்டும் பார்ப்பாங்க மேடம். இல்லை, ஆளுங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறீங்கல்ல, அதுதான் கேட்டேன். அதான் கம்பி கட்டுற வேலைக்கு போவாங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோதான் போவாங்க. ஆமாம் மேடம். வேற எதுக்கும் அனுப்ப மாட்டேங்க? வேற எதுக்கும் அனுப்ப மாட்டோம். வீட்டு வேலைக்கும் ஆஃபீஸ் வேலைக்கும் யாரும் அனுப்ப மாட்டேங்க? வீட்டு வேலைக்கு ஆஃபீஸ் வேலைக்கு அனுப்பிச்சுட்டு யாருமே அனுப்பிச்சது கிடையாது. சரி, பார்ப்போம். கோகிலா வாங்க.
இவங்க தெரியுதா உங்களுக்கு? தெரியும் மேடம். யாரு? கோயிலா பக்கத்து ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் வேல்முருகன் மூலிமா அந்த வேலைக்கு அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட, அவங்க மச்சான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட அனுப்பிச்சி விட்டாரு. அவங்க கிட்ட எவ்வளோ காசு வாங்கினாங்க வெளியூர் அனுப்புறதுக்கு? டிக்கெட்டுக்கு மட்டும் 10,000 கட்டினாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் மேடம் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. இவர் மூலயமா தான் மேம் எனக்கு வேல்முருகனே தெரியும். இவங்களுடைய அப்பாவே வேல்முருகன் மூலிமா தான் மேடம் போயிருக்காரு. அப்போல்லாம் நான் வேல்முருகன் வேலைக்கு போகல. இல்லைங்க, அவங்க அப்பா பற்றி நம்ம பேசவே இல்லை. சரி இல்லை மேடம், அவங்க அப்பாவே வேல்முருகன், எனக்கு முன்னாடி இவங்க வேல்முருகன் பழக்கமாயிருக்காங்க. அவங்க அப்பா வந்து வேல்முருகன் மூலிமா தான் அப்பாவுக்கு பழக்கமானவங்க ஏதோ தண்ணி போடுற நேரத்தில் 2 பேரும் பழக்கமாயிருப்பாங்க. அதுக்காக இவங்களுக்கு வேல்முருகனுக்கு தெரியும்னு அவசியமே கிடையாது. இவங்க வந்து பக்கத்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். அப்போ பக்கத்தில் இருக்கும்போது பேசுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் காசு வேணுண்ணே அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு ஃபைனான்ஸ் ஒரு இடத்துல சொல்லி ஒரு 40,000 வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தாங்களா? ஆமாம் மேம், சரி, எங்கள் லேண்டு வச்சு வாங்கி கொடுத்தாங்க 40,000 ரூபாய். ஓகே. அதுக்கப்புறம் டிராவல்ஸ் எப்படி வந்தது நடுவில்? ஃபஸ்ட்டு ட்ராவல்ஸ் தான் மேம் வந்துச்சு. அதுக்கப்புறமா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லேண்ட் இருக்குன்னா அதனால் நீங்கள் 40,000 ரூபாய். ஃபாரின் போகிற ஐடியாலாம் அப்போ சொல்ல மேடம். முதல்ல வந்து காசு கேட்டாங்க, அதை வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். கொடுத்துட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளில போகணுன்னா அப்படின்ச்சு. எனக்கு தெரியாதுமா, வெளில நான் ஏற்றி விட்டதில் ஃபாரின், அது லேடிஸ்லாம் எனக்கு தெரியாது. வேலைக்கிட்டு தான் அவருக்கு தான் தெரியும், அவர் வச்சு பேசுவாங்க. அப்புறம் இவங்க அப்பாவை ஏற்றி விட்டது அவர் தானே. அப்புறம் அவங்க அம்மா இவங்கெல்லாம் வந்து பழகிட்டாங்க, இவர் தான் அப்பாவை ஏற்றி விட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு தெரியாது வேல்முருகன் அவங்கெல்லாம் வேறு ஆளுங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வேல்முருகன்ட்டு இன்னொருத்தர் மலேசியாவிலேருந்து வந்திருந்தார். அவர் எனக்கு தெரிஞ்சவங்க இடத்துல நான் ஆஃபீஸ் போகிறதா இருக்கேன், கொஞ்சம் நாளில் அதனால் ஒரு ஆள் வேணும், இப்போதைக்கு அது வரைக்கும் ஒரு வீட்டு வேலை இல்லை, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து வேணும், தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இவங்க ஆமாவோட வந்து ஆஃபீஸில் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க மேடம். திருச்சி போனாங்க. அப்போ ஃப்ளைட் ஏதோ பண்டிகை டைமுங்கிறதால 2-3 நாள் அங்கே தங்க வச்சு 1 வாரம் சொன்னாங்க. ஃப்ளைட் என்ன இருக்கு தெரியாம திருச்சி வரைக்கும் கூட்டிட்டு போவாங்களா? இல்லை மேடம், டிக்கெட் 2 நாள். அவங்க அம்மா ஒரு நாள் கூட தங்கியிருந்தாங்க மேடம். அப்போ திரும்ப ஏற்றி ஒரு அன்னைக்கு அவங்க அம்மா கூட இருந்தாங்க மேடம். அன்றைக்கி மட்டும் தான் நான் சும்மா எனக்கு போயிருந்தேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து அந்த நல்ல பழக்க வழக்கத்தில் சரியான்ட்டு நான் அவங்க வீட்டுக்கெலாம் போவேன், பாப்பா மாதிரி தங்கச்சி மாதிரி நல்லா பழகினாங்க. சரி, அமௌண்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன, எனக்கு எந்த வேலைனாலும் பரவாயில்ல, நான் ரொம்ப குடும்பத்தில் சிரமமாக இருக்கேன், நான் போகிறேன்ச்சு. எனக்கு தெரியாதுமா எந்த வேலை எப்படின்னு. எனக்கு ஃபாரின் சென்ஸானா பிரச்சனை இல்லை, கம்பி கட்டுற வேலை எதுக்காக போக சொல்லலாம், உனக்கு தெரியாதுமா அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இவங்களோட வேல்முருகங்கிறோட மச்சான் ஒருத்தர் இருந்தார், மலேசியாவில் இருந்திருக்காரு. அவர் வந்து அந்த டைமில் ஆள் கேட்டிருக்காரு. இவங்க கொடுக்கும்போது இவங்க சொல்லும் போது அது ஒரே டைம் அமைஞ்சு போச்சு, அனுப்பிச்சி விட்டுருக்காங்க மேடம். இவங்க பார்த்தீங்கன்னா செட்டிங் விசாவில் தான் போயிருக்காங்க. இவங்க இப்போ போட்டு விசாவே அடிக்கல, அங்கே போயிட்டு மாமா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி என்னமோ உள்ளே போயிருக்காங்க. போயிட்டு ஒரு 2 அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆமாடா, எனக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லை, அவங்கள்ட்ட சொல்லி தான் மேடம் அனுப்பிச்சு. அதெல்லாம் இவங்க சொல்லி கொடுத்தாங்க மேம். அப்படி பேசணும். ஆமாம், இந்த மாதிரி பேசு, நீ அங்கே போயிட்டு ஏர்போர்ட்டில் கேட்டால் அந்த மாதிரி பேசு, அதே மாதிரி மலேசியா ஏர்போர்ட்டில் கேட்டாலும் நீ இதே மாதிரியே சொல்லு. ஆனால் அது வரைக்கும் நான் விசா திறந்து கூட பார்க்கல மேம். உள்ளே போக்குள்ளே தான் பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் என் கையிலே கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நான் எப்படி மேம் பார்க்க முடியும்? அந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தான் சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் சொல்லி அனுப்புனாரா? ஆமாம் மேம், இவரும் சொன்னார், வேல்முருகனும் சொன்னார். அப்புறம் இன்னொருத்தவர் கூட நாகராஜோ ஏதோ ஒருத்தவங்க மேம், அவங்களும் வந்திருந்தாங்க. நான் ஃப்ளைட் ஏறக்குள்ள 3 பேர் வந்திருந்தாங்க. அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா? இல்லை, நான் அவங்க சொல்லியிருப்பாங்க இப்படி செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க கரெக்டா இல்லை மேடம், எனக்கு மாமா வீட்டுக்கு போறாங்க, அப்படி போறாங்க மேடம். அப்படி இவங்க நான் எங்கள் விசா எங்கண்ணே அப்படின்னு நான் எப்படின்னா எனக்கு கொஞ்சம் கவுண்ட் இருந்துச்சு மேடம். ஒரு பாப்பா அனுப்பிச்சிடுறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நட்புங்கிறதால தான் ஒரு 40,000 வாங்கி கொடுத்துருக்கேன்னா, ஒரு நட்புங்கிறதால பாப்பா மலேசியாவில் இருக்கும்போது அவங்க வீட்டில் போய் பார்ப்பேன். பாப்பா ஃபோன் பண்ணிச்சா நல்லா இருக்காமான்னா, நல்லா இருக்குப்பா, சம்பளம் வாங்கி அந்த மலேசியாவில் இருக்க வேல்முருகன் வந்து அனுப்பிச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னா, சரிம்மா பாருமா, எதனால தான் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுமா பாப்பாவை அப்படின்னு. 2 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் நல்லா தான் மேடம் இருந்துச்சு. சம்பளம் கொடுத்துருக்காங்க. கொடுக்கல, அது வரைக்கும் நல்லா தான் இல்லை மேடம், 2 மாதம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அது மலேசியாவில் இருக்கிற வேல்முருகன் கையில் வாங்கியிருக்காரு. வாங்கி இப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியாது. நீங்களே சொன்னீங்க அங்க இருக்கிறது வேல்முருகன், இங்க இருக்கிறது வேல்முருகனோட மச்சான். அப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரு பிளானிங் போடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆஃபீஸ் வேலை தான் சொல்லி நீங்க அமைச்சிருக்கீங்க. மேடம், அதாவது ஆஃபீஸ் வேலை 1 மாதம் 2 மாதம் ஆகும், அது ஆஃபீஸ் போகிறதா இருக்கேன், அது வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணிட்டுன்னு சொல்லி தான் மேடம் அனுப்பிச்சி விட்ருங்க. அதுக்கு நான் கூட இருந்தேன், பேசும்போது நான் கூட இருந்தேன், இதான் சொன்னாங்க மேடம். அங்கேயே தான் இருந்தேன். ஏர்போர்ட்டில் என்ன சொல்ல சொன்னீங்க எல்லாரும்? ஏர்போர்ட்டில் அவ்வளோ தெரியும் மேடம். நான் போகும்போது அங்கே 2 நாளாக திருச்சியில் தங்கியிருந்தாங்க. நான் போனேன், அங்கே போனோடனே இருந்துட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பேசிட்டு உட்காந்தோம். காலைல ஃப்ளைட்டுனாமா, அப்புறம் ஏறி போயிட்டாங்க. அப்படி இல்லை, ஏர்போர்ட்டில் போகும்போது இப்படி சொல்லிடுங்க, மாமா வீட்டில் வேலை செய்கிறேன், மாமா வீட்டில். அவர் சொல்லும் போது கூட இருந்தேன் மேடம். இப்படி தான் போவாங்க செட்டிங். நான் கேட்டேன், ஏன்னா அப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை செட்டிங் விசாவில் தான் போவாங்க, அது உனக்கு தெரியாது. செட்டிங் விசா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இல்லை, எனக்கும் தெரியும் மேடம். இது டீட்டெயில் ஃபுல்லாக எனக்கு தெரியாது மேடம். அவர் சொன்னாங்க இப்படி தான் போவாங்க, விசா அடிக்க லேட் ஆகிறதால இந்த மாதிரி அனுப்பிச்சி விடுவாங்க.
உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை தெளிவாக சொல்லிடுங்க. உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் சரிங்களா. இல்லைனா இப்போ வேல்முருகன் வரா இருந்தார், எங்கள் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. கம்பல்சரி நான் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சதோ நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மேடம். ஏன்னா இங்கே கோகிலாவுக்காக நான் வந்து அவர்கிட்ட பேசி அவங்கள இறக்கி விடனேன் அங்கே பிரச்சனை அப்படின்னா அந்த மலேசிய வேல்முருகன் வந்து ஃபோனு இவங்க 2 பேருக்கும் பிரச்சனைன்னு ஃபோன் எடுக்கல மேடம். அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கல நிறைய எனக்கு தெரியாதுன்னா பொண்ணு இறக்கி விடனா அதான் எனக்கு பிரச்சனை வந்துட்டுருக்குன்னா எனக்கு நான் என்ன செய்வேன்னு என்ன எனக்கு சொல்ல தெரியலன்னு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இவங்க வேலை செஞ்சாங்களா அந்த ஓனரோட நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி கேட்கும் போது அந்த மலேசிய வேல்முருகன் வந்து நம்ம நாட்டு காசுக்கு ஒரு 70,000 80,000 வாங்கிட்டு போயிட்டாருப்பா, அவன் ஃபோன் போட்டாலும் எடுக்கிறது சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னாங்க. இந்த காசை நான் கொடுத்தா தான் அனுப்பிச்சி விடணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த வேல்முருகன் இந்த காசை மலேசியாவுக்கு போட்டுவிட்டு பாப்பா இறக்கி விட்டாங்க மேடம். இறக்கிட்டு வந்து 2 வந்தாங்க. நான் போய் வீட்டில் போய் அப்பயும் பார்த்தேன். என்னம்மா அப்படின்னா இந்த மாதிரிலாம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா சரிம்மா நான் பார்த்தேன் நான் பண்ண சொல்கிறேம்மா அவரை அப்படின்னு. அப்புறம் வந்தாங்க. வேல்முருகன் வந்து பேசினாங்க. ஒரு 35,000 பணம் வந்து ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க மேடம். 35,000 கொடுக்கும்போது 10,000 நான் வீட்டை கொடுத்துட்டேன். இவங்களுக்கு அந்த 40,000 எடுத்து கொடுத்துருந்தாங்க மேடம். அங்கே வந்து 20,000 நான் காசு கட்டிருந்தேன் மேடம். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஃப்ளாட் வச்சு தானே வாங்கினா. அவரு என்ன சொன்னார், அமௌண்ட் கொடுத்தவர் அவங்கள எனக்கு முன்ன பின்ன எனக்கு தெரியாது, நீ தானே பொறுப்பேற்றுக்கிட்ட, நீ தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஒரு இடத்த வச்சு தான் பணத்தை வாங்கினாங்க. ஆமாம், அது அவங்க மாதம் மாதம் கட்டணும்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க மேடம். சரி, மாதம் மாதம் நீங்கள் கட்டலை? மாதம் 3 மாதம் கட்டணும் மேம். அதுக்கப்புறமா தான் மேம் இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கட்டலை. சரி. ஏன்னா எங்கள் லேண்டு நாங்கள் வச்சு காசு வாங்கணும், நாங்கள் அதை பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து அமௌண்ட் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அவங்கக்கிட்ட செட்டில் பண்ணிடுறேன். நீங்கள் எதுக்கு இதில் வந்து தலையிடுறீங்க, அது வேற பிரச்சனை. இப்போ வந்து என்னை எதுக்காக நீங்கள் ஃபாரின் அமுச்சு விட்டீங்களோ அதை பற்றி மட்டும் பேசுங்க. அந்த கடனை எப்படி அடைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், அதை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் மேம். அவர் ஃபைனான்ஸுக்கார் வந்து அவங்கள எனக்கு யாருன்னு தெரியாதுப்பா, நீ தான் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்த, நீ தான் அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. பத்திரத்தை அவர்கிட்ட தானே இருக்கு? இல்லை மேடம், இவங்க மாதம் 3 மாதத்தோட நிப்பாட்டிட்டால. சரிங்க, அது எப்போ வரும்? அவங்க பத்திரத்தை திருப்பி கேட்கும் போது தான், பத்திரத்தை திருப்பி கொடுங்க அப்படி கேட்கும் போது தான் அவ பேமெண்ட்டை செட்டில் பண்ணிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போக சொல்லுவாங்க. சரிங்க மேடம். அவங்க பத்திரத்தை திருப்பி கேட்கவே இல்லையே? சரி, மீதி இன்னும் கொஞ்சம் பேமெண்ட் இருக்குல்ல மேடம், முடிச்சுட்டு வாங்கி சொல்லியிருக்காங்க மேடம். ஆமாங்க, அவங்க பத்திரத்தை வாங்கும்போது கொடுத்துடலாம். அதுக்கு என்ன வட்டிக்கு வட்டி போடுவாங்க, அவ்வளோதான். இல்லை மேடம், நான் இவங்க காசு தான் மேடம், அவர் வேல்முருகன் கொடுத்த காசு அங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வேல்முருகன் உங்களுக்கு காசு கொடுத்தாரா? அவன் 35,000 கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் நீங்க நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? 10,000 கொடுத்துட்டு மேடம் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அந்த வட்டிக்காரங்கிட்ட. நான் வந்து 20,000 நான் கொடுத்துருந்தேன், அதனால தான் அதை நான் வாங்கி வச்சுட்டேன், அதுதானே சொல்றீங்க? ஆமாம் மேடம். இங்கேருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது காசுங்கிறதால நான் சொல்லியிருந்தேன் மேடம். ஆனாலும் திரும்ப கொடுக்குறேன்னு ஏற்றிட்டேன் மேடம். அந்த காசு போனால் அவர் என்ன வேல்முருகன் சொன்னார், அது உங்கள் பிரச்சனைப்பா, இவன் ஃபைனான்ஸ் பிரச்சனை, என்கிட்ட வந்து சேர்க்காத, அந்த பொண்ணுகிட்ட காசு கொடுனார். அதுக்கப்புறம் நான் காசு கொடுக்குறேண்ணா சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா உங்களுக்கு வேல்முருகன் கொடுத்த காசு நாங்கள் கொடுத்துட்டேன், இப்போ திரும்ப எனக்கு கொடுக்க வேணும்னா திரும்ப நான் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குற மாதிரி இருக்குது, நான் இருந்தாலும் கொடுக்குறமான்னு சொல்லிட்டு ஒரு 5,000 ஒருத்தர்கிட்ட கொடுத்து போய் கொடுக்குறேன்னா இவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு 5,000 10,000 கொடுக்கணா, நான் எனக்கு மொத்தமாக தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க மேடம். எப்படினாலும் அண்ணன் சொந்தமாக வீட்டை போய் சாப்பிட்ருக்கேன், பழகிருக்கேன், பேசியிருக்கேன். சரி என்னடா பண்ணார் அப்படின்னு அவர் நான் சொன்னார், விடுமுறை இருந்த போது நான் பேசி முடிச்சு விட்டுறேன் அப்படின்னாரு. சரிண்ணா அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்களும் அவர்கிட்ட கேட்கல போல இருக்கு, இவங்களும் அப்படியே இருந்துட்டாங்க, நானும் அப்படியே இருந்தேன். அப்புறம் இதுக்கப்புறம் இங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி இங்கேருந்து ஃபோன் பண்ணுறப்பா நீ வாப்பா அப்படின்னாங்க. சரி சார் நான் வரேன் சார், என்ன நடந்தது நீ சொல்ல பண்ணாங்க. சரி வந்து நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை எங்கன்னா, அந்த வேல்முருகன் ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா தெரியல. இவங்க சொல்லும்போது வேல்முருகன் இவர் மூலமாக தான் அவங்களுக்கு தெரியுது. இங்கேயும் ஒரு வேல்முருகன், அங்கே மலேசியாலே ஒரு வேல்முருகன். ஆனால் அந்த வேல்முருகன் கிட்ட பேசினாதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா நமக்கு தெரிய வரும். கோகிலாவின் தாய் நம்ம மத்தியில் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்கள் கஷ்டத்தோட கொடுமை தான் என் பாப்பா வெளிநாட்டுக்கு போக சொல்லி நான் சமைச்சேன். வேணா ஆஃபீஸு வேலைன்னு சொன்னதால தான் நாங்கள் அனுப்பிச்சி வச்சேன். நான் ஒரே ஒரு பொண்ணு தான் எனக்கு, வேற பிள்ளைங்களே இல்லை. அதனால சரி ஆஃபீஸ் வேலை ஒரு 2 வருஷம் நான் போக வேண்டாமா, என்ன 2 வருஷம் கஷ்டப்பட்டா நம்ம கஷ்டமெல்லாம் தீங்கிடுமா அப்படின்னு சொன்னதால நான் சமைச்சு அனுப்பிச்சி வச்சேன். அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து இன்னொருத்தவங்க மொபைல்ல இருந்து எனக்கு கால் பண்ணுன்ட்டு, என் மாமா இந்தமாரி என்னை கொண்டு வந்து மணி 11 மணி இருக்கும், கொண்டு வந்து என்னை விற்றுட்டாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க நைட்டுக்கு. அன்னை ராமுடி தூங்காமல் அழுவிக்கிட்டே காலையில் விடிய எழுந்திரிச்சு இவங்க ஆஃபீஸில் போய் நான் ஒன்று உக்காந்துருக்கேன். இதேமாரி எங்கள் பாப்பா வாங்க இதேமாரி அழுவிக்கிட்டு இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுத்து, நீங்கள் ஆஃபீஸ் வேலைன்னு தானே சொன்னீங்க, இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பாவை கொண்டுட்டு போய் வீட்டு வேலையில் விட்டுட்டிங்களே, எங்கள் பாப்பா அங்கே பாத்ரூமு கழுவுது, வீடு பெருக்குது, அவங்க என்னென்ன வேலை சொல்கிறாங்களோ அனைத்து செஞ்சுக்கிட்டு இருக்குது, எங்களுக்கு அந்த வேலைலாம் வேண்டாம், எங்கள் பாப்பா அவங்க வர வைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதையே சொல்லி 8 மாதம் ஆக்கிட்டாங்க.
எங்கள் பாப்பாவை திரும்ப இங்கே வர வைக்க முடியல எங்களால். அதன் பிறகு எங்கள் பாப்பாவை எங்கள் கோயந்தனார் மூத்தார் பையன் அவங்களுக்கு அவங்க நம்பர்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்த அளவுக்கு எழுதி படிக்க கூட இல்லை. எங்கள் பாப்பாவா ஃபோன் பண்ணி அந்த தம்பிக்கிட்ட சொல்லி அவங்க வந்து இவங்களை வந்து ரொம்ப போர்ஸ் பண்ணி ஒரு 4 பேர்த்த வச்சு போர்ஸ் பண்ணி முன்னுசாமியும் வேலுமுருகனையும் உட்கார வச்சு எங்கள் பாப்பாவை வர வைக்கல, இல்லை நாட்டுக்கு அனுப்பிச்சி விடுறதுக்கு ஏதோ ஒரு பிரான்ச்சு சொன்னாங்க. அங்கே போய் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்ன பிறகு பயந்துக்கிட்டு அதன் பிறகு தான் இவங்க ஆக்ஷன் எடுத்தாங்களே. இவ்வளோ சொல்லி 9 மாதம் ஆயிடுச்சு. இந்த 9 மாசத்துல போலீஸ்ல புகார் கொடுக்கணும்னு தோணலையா உங்களுக்கு? எங்களுக்கு போனால் இவன் பொண்ணை விற்றுருவேன், இங்கே வேற இடம் மாற்றிடுவாங்க. இப்போ இவங்க இங்கே கொண்டு போய் இவங்க விற்றுட்டாங்க, அங்கேருந்து வேற இடத்த எங்கேயாவது மாற்றிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் மிரட்டி இருக்கிறாங்க எங்களை. வேல்முருகனும் முன்சாமி 2 பேர் வேறு. முன்சாமி இங்கே வந்து பாவம் எனக்கு ஒன்றும் தெரியாத நெடுபடி வேலை செய்கிறேன்னு சொன்னார். ஒரு பாஸ்போர்ட்டை வாங்கி கொடுத்தா அவனுக்கு 5000 ரூபாய் கமிஷன். ஒரு பாஸ்போர்ட்டை யாருக்கிட்டேனாலும் நான் வாங்கி இதேமாரி கொடுத்தோம்னா அவங்களுக்கு 5000 ரூபாய் கமிஷன் வச்சு தான் இவங்களுக்கு பேசி அந்த ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்றவங்களுக்கு இவங்களுக்கு கமிஷன் இவங்கெல்லாம் வச்சு தான் பேசுவாங்க. இப்போ முன்னுசாமி எதுவுமே எனக்கு தெரியாத மாரி நல்ல பிள்ளை மாரி நடிக்கிறார். இங்கே வந்து பாஸ்போர்ட்டை என் கையால் இருந்து எங்கள்கிட்ட வீட்டில் வந்து வாங்கிட்டு போனது முனுசாமி தான். வாங்கிட்டு போய் வேல்முருகன்கிட்ட பேசி, ஆனால் என்ன வேலைன்னு கடைசி வரைக்கும் போய் சொல்லவே இல்லை. ஒரு வாரம் எங்கள் பாப்பாவை கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அதை வரைக்கும் சொல்லவே இல்லை. இதேமாரி வீட்டு வேலை தான் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. எங்கள் பாப்பா போய் அங்கே வேலை செஞ்சு 2 மாதம் வரைக்கும் எங்களுக்கும் தெரியல. பாப்பாவை ஃபோன்லாம் அப்புறம் ரொம்ப இவங்க ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணவே அவங்க அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காகாண்ட இவங்களே ரொம்ப வந்து கெஞ்சிரும், கையெல்லாம் எடுத்து கும்பிட்றேன், என் பிள்ளைய எப்படியாவது இங்கே வர வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கையெல்லாம் எடுத்து கும்பிட்றேன். இவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கே இல்லை. இவங்க வந்து கமிஷன் முதல்ல வாங்கிக்கிட்டாங்க. அந்த காசு வந்து அவள் வேலை 2 வருஷத்துக்கு இவள் சம்பளத்தை கொடுக்கக்கூடாது அப்படியெல்லாம் இவங்களுக்குள்ளே ஒரு பேசி முடிவு எடுத்திருப்பாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த சம்பளத்து காசு கொடுக்கவே இல்லை. அதனால இந்த காசு வந்து அவங்க வச்சுக்கிட்டு இவளுக்கு எந்த ஒரு இது இல்லாத எப்படியாவது இப்போ இன்னும் அந்த சம்பளத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு மீதி இன்னும் இங்கேருந்து எவ்வளோ உங்களுக்கு கட்டணும் அப்படின்னு எங்கள் ஓப்டியா பையன் கேட்டான். அதன் பிறகு அவங்க அந்த ஓனர் அவங்க தமிழ்காரங்க, கடவுள் புண்ணியம் யார் செஞ்ச புண்ணியமே தெரில, அவங்க தமிழ்காரங்களாம் நேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து நான் உங்கள் பாப்பாவை என்ன செய்ய போகிறோம்ப்பா, நீங்களும் ஏமாந்துட்டீங்க ஆனால் நாங்களும் ஏமாந்துட்டோம், எங்களுக்கு இன்னும் 45,000 எங்களுக்கு தந்தீங்கன்னா உங்கள் பாப்பாவை நாங்கள் அனுப்பிச்சி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு 45,000 தரணும். ஆமாம். அதன் பிறகு நான் இவங்க டார்ச்சர் பண்ணது. ஒரு நிமிஷம். சன் டிவி நிஜங்கள் நிகழ்ச்சியிலேருந்து குஷ்பு பேசுறேங்க. மேடம் வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம். வேல்முருகன் என் முன்னாடி கோகிலா உங்க அம்மா உட்காந்துருக்காங்க. சரிங்க மேடம். நீங்க ஒரு டிராவல்ஸ் நடத்துறீங்க. சொல்லுங்க மேடம். ஆளுங்க வெளிநாட்டுக்கு அனுப்புற வேலை பாக்குறீங்க. இல்ல ட்ரைனிங் கொடுக்குறேன் மேடம். ட்ரைனிங் கொடுத்து இந்த வேலை தெரியாதவங்க இருக்காங்களா மேடம்? சரிங்க. அப்ப கோகிலா எந்த அடிப்படையில ட்ரைனிங் கொடுத்துட்டு பெனாங்க்கு அனுப்புனீங்க? இல்ல மேடம், அவங்க பக்கத்து டிராவல்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க மேடம். சரிங்க. அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கான்டாக்ட் எதுவும் கிடையாது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். சரிங்க. முன்சாமிங்கிறவர் வந்துட்டு அவங்கள்ட்ட அவங்க பழக்க மாட்டேங்குது 2-3 மாசமா. சரிங்க. அப்போ வந்து அவங்க ஏதோ ஃபேமிலிக்காரன் அங்கே கொடுக்க இப்படி இருந்துருப்பாங்களாட்டுக்கு. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி அந்த பாப்பா வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்றாங்கன்னா ஏதாவது பார்த்து செய்யணும்னாப்ல. நான் இது வரலாம் லேடிஸ் யாருமே ஏற்றி விட்டது இல்ல. அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம் அவங்கள்ட்ட. சரிங்க. அப்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் ஏதாவது பார்த்து செய்யணும்னு சொல்லல. இந்த பக்கத்து ஊர்ல என் பேர் கொண்ட வேல்முருகன்கிற பையன் ஒருத்தன் வந்திருந்தான். சரி. அவன் இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு வேணா ஆள் எடுக்கிறேன், அங்க போய் வேணா ஒரு 2 மாசம் கழிச்சு மாறிக்கலாம்னு சொல்லியிருந்தான். சரி. அவங்கள வந்து மூவ்மெண்ட் பண்ணி விட்டுட்டு அவன் அழைச்சிட்டு போயிட்டான், மலேசியாவுக்கு அனுப்பி விட்டுட்டான். சரி. அங்க போனாக்க அவங்க வந்து வீட்டு வேலையை தவிர வேற இந்த நர்சிங்கா அதை எந்த வேலையுமே கொடுக்கல. உடனே பாப்பா போன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே அப்புறமேட்டு அவனை கான்டாக்ட் பண்ண அவன் எஸ்கேப் ஆயிட்டான். போன எதுவுமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லாமே டோட்டலா எஸ்கேப் ஆயிட்டான். அதன் பிறகு கோகிலாங்கிற பாப்பா வந்து எனக்கு தான் போன் பண்ணிட்டு இருந்தது. ஆனா கொஞ்சம் எப்படியே பார்த்து வீட்டுக்கு இருக்குன்னா இதுக்கு மேல இங்க நான் இருக்க மாட்டேங்குது. அப்ப நான் யாரையோ கான்டாக்ட் பண்ணி பார்த்தேன் மலேசியாவில். அவங்க
எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொல்லி டோட்டலாவே பண்ணிட்டாங்க. ம் அதன் பிறகு அந்த பாப்பா உங்க ஹவுஸ் ஓனர் நம்பரே கொடுன்னா அவங்க மேடத்துக்கே பேசி நான் எப்படி இறக்குற வழியை பாக்குறேங்க. ம் அதன் பிறகு அவங்கள்ட்ட பேசினாக்க அவங்க 3000 வெள்ளி கொடு 4000 வெள்ளி கொடு அவன் மாதிரி பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டான் அந்த பையன் சொல்லி சொன்னாங்க. ம் அதன் பிறகு அவங்கள்ட்ட நானே அழுது கும்பிட்டு திரும்ப பணத்தை இங்கிருந்து 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவங்களுக்கு டேரக்டா பாப்பாவுக்கு அந்த கோயில் அவருக்கு தெரியும். ஓகே நான் என் சொந்த பைசாவை கட்டி ஏன்னா நம்ம பண்ண தப்பு நாமளே இறக்கி கொடுத்துரும். இது வேணா பக்கத்து நாளைக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லி நேராகவே அந்த கோகிலாவுக்கும் தெரியும் அந்த பணத்தை அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு அக்கௌண்ட்ல போட்டு இறக்கி விட்டேன். நீங்க கோகிலாவை வெளிநாட்டுக்கு அமிச்சிங்க? இல்லம்மா நான் குறுக்க ஒரு பையன் சொல்லி விட்டதுக்குதாம்மா நான் மாட்டேன். இல்ல அவங்க கிட்ட பாஸ்போர்ட் வாங்கி விசா வாங்கி ட்ரிச்சிக்கு போய் அங்கிருந்து ஃப்ளைட் எடுக்கணும், 1 வாரம் டிக்கெட் பண்டிகை இருக்கு அதனால டிக்கெட் கிடைக்கல சொல்லி 1 வாரம் அங்க தங்க வச்சுட்டு மலேசியாவுக்கு அனுப்புனது யார்? இல்ல மேடம் 1 வாரம் இல்ல இன்னைக்கு போன மறுநாளே ஏற்றி விட்டு வந்தாச்சு மேடம். கோகிலா நீங்க பேசுங்க. நீங்க என்னை வீட்டு வேலைக்கு நான் சொல்லி அனுப்பிச்சிங்க, ஆஃபீஸ் வேலைன்னு சொல்லி அனுப்பல. இல்லம்மா நான் வந்து முன்சாமி வீட்டு வேலைன்னு தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். ஆபீஸுக்கு நான் எந்த ஆபீஸுக்குமா நான் ஆள் அனுப்பிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் வேலைன்னு ஏன் சொன்னீங்க? நான் வீட்டுக்கு ஒரு பொண்ணு அப்படிங்கக்குள்ள நான் எப்படி வீட்டு வேலைக்கு நான் எப்படி போவேன்? என் வீட்லயே நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கக்குள்ள நான் மலேசியா போய் நான் வீட்டு வேலை செய்யணுமா? அப்படி என்ன எனக்கு அவசியம்? இல்ல நீதாம்மா எனக்கு குடும்ப கஷ்டமா இருக்குது நீ எப்படி அனுப்பிடுங்க நாங்க போய் ட்ரை பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னதா முன்சாமி சொன்னப்ப முன்சாமியை வச்சுதான் எல்லாமே பண்ணோம். புரியுதுங்களா? அதாவது நான் வந்து என்னை பத்தி உனக்கு தெரியும். அண்ணங்கிறது ஒரு வார்த்தை உனக்கே கோணாது இவ்வளவு நாளா. இது வந்து எந்த இன்னைக்கு இல்லையா கோழி கூட இவ்வளவு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு எங்க ஃபேமிலி எவ்வளவு நலிஞ்சு எவ்வளவு அழிஞ்சு என் விட்டு பணத்தை அவன் 6-7 லட்சத்தை ஏமாத்திட்டு அவன் தலைமறைவாகி சரி நீ பயப்படாதனா நாங்க இருக்கிறோம் அவனை என்னைக்கா இருந்தாலும் நான் பிடிச்சி காட்டணும்னு சொல்லி வந்து நேரா பார்த்தேன். என்னைக்காவது அந்த மாதிரி அம்மா அந்த மாதிரி தப்பான ஒரு இது யாராவது ஏமாத்துன்னு எங்க குடும்பத்திலே இருக்கா? அப்பாட்ட பேசுறேன், எங்க வீட்டுல பேசுறேன், எங்க அண்ணன்கிட்ட பேசுறேன், எல்லாத்தையுமே பேசுறேன். இது வரலும் ஒரு சின்ன ஒரு நிம்மா இருக்கு. ஏன்னா எல்லாருமே என்ன பக்கத்து ஊரு என்னை டோட்டலா அவன் ஏமாத்துறது இல்லாம எல்லாமே நான் அழிஞ்சு போய் எப்படி உட்காந்துருந்தேன். இன்னைக்கு என்னைக்காவது நான் இப்ப முன்ன மாதிரி நான் என்னைக்கா நடமாறேன் 6 மாசமா ஏமா பாத்துக்கிட்டு தானம்மா இருக்கேன். நான் என்னம்மா செய்ய முடியும்? சரிங்க சார். பணத்தை இப்ப கொடுத்துருந்தானாக்கா இந்த பிரச்சனையே கிடையாது மேடம். சரி இப்ப நீங்க சொல்றது பார்த்தாக்கா நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது 35,000 ரூபாய் நீங்க முன்சாமி கிட்ட கொடுத்துட்டீங்க. முன்சாமி தான் உங்களுக்கு கொடுக்கல இன்னும். ஆமா மேடம். பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். பாப்பா இங்கேருந்து எப்போ எத்தனாம் தேதி போனா எப்போ அங்கேருந்து வந்தா எல்லா ப்ரூஃபும் இருக்கு. நாங்கள் போய் சொன்னாலும் அந்த ரிக்கார்டு போய் சொல்ல இந்த ப்ரூஃப் வச்சுட்டு நீங்க அவங்க போயிட்டு வந்தாங்க தான் ப்ரூவ் பண்ண முடியும்னா தவிர எதுக்கு போனாங்க எதுக்கு வந்தாங்கன்னு ஒன்று தெரியாதும்மா. நான் ஒரு விஷயம் கேட்குறேன் கோகிலா, கொஞ்சம் படிச்சவங்க தானே நீங்க? இதுல படிக்கும்போது என்ன விசா எழுதிருக்கு, எங்கேயாவது உங்களுக்கு எந்த கம்பெனியில வேலை செய்ய போறீங்க அதுக்கான ஒரு பேப்பர் கையில கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கல. ஒரு எக்ரிமெண்ட் இல்லாம எந்த தைரியத்துல நீங்க கிளம்புனீங்க? நீங்க வந்து இங்கெல்லாம் அக்ரிமெண்ட் நாங்க போட மாட்டோம், அங்க போய் உங்களுக்கு வந்து இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி எக்ரிமெண்ட் போட மாட்டாங்களா? அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலை செய்யறீங்க, உங்களுக்கு என்ன சம்பளம்னா உங்களுக்கு எப்படி தெரிய வரும்? உங்களுக்கு முதலாளிக்கு இடையில ஒரு கான்ட்ராக்ட் இருக்க வேண்டாம்? சரி இப்போ நீங்க முன்சாமி கிட்ட என்ன கேட்க விரும்புறீங்க? கடைசியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கடைசியா என்ன சொல்ல விரும்புனா நாங்க ஏமாந்த மாரி இனிமேலுக்கு இந்த இந்தியால யாரும் ஏமாறக்கூடாது. முன்சாமி மேடம் அவர் கிளியரா சொல்லிட்டாரு 6 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை உங்க கையில கொடுத்துட்டாங்க. சரிங்க மேடம். இப்போ அந்த பணத்தை அவங்களுக்கு 35,000 ரூபாய் அவங்களுக்கு பெரிய தொகை அது மேடம். அவங்கள்கிட்ட 10,000 ஏற்கனவே கொடுத்துட்டேன் மேடம். மீதி 25,000 ரூபாய் 25,000 அவங்க அந்த எடுத்த அமௌண்ட்டு கட்டியிருக்கேன். அப்படி அது வேணாம் நான் சொன்னானா நான் கொடுத்துட்றேன் மேடம். அவங்களுக்கு கொடுக்க பதிலாக நீங்க அந்த பணத்தை இவங்க கிட்ட கொடுங்க. அந்த 20,000 ரூபாய் இவங்க அவங்களுக்கு கொடுக்கட்டும், கொடுக்காம போட்டோம். அது இவங்களுக்கு அந்த யார் அவங்களுக்கு வட்டிக்கு காசு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பிரச்சனை, அது உங்க பிரச்சனை கிடையாது. சரிங்க மேடம், நான் வேணா வாங்கி கொடுத்துறேன் மேடம். நீங்க 10,000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டாங்களா? 10,000 ரூபாய் எதுக்காக கொடுத்து டிக்கெட்டு போடுறதுக்கு எங்கள்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கினாரு. எந்த டிக்கெட் போடுறதுக்கு? அந்த என்னைக்கு இங்க இருந்து கமிஷனே 10,000 ரூபாய் நான் கொடுத்தேன் மேம். அது இல்லாத டிக்கெட்டுக்கு வேற இவங்க வாங்கினாங்க மேம். சரி நான் சொல்றேன் அந்த டிக்கெட்டுக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாது. நீங்க போயிட்டு வந்தீங்க. ஸோ டிக்கெட் காசு நீங்க மறுபடியும் கொடுப்பாங்கன்னு அதை எதிர்பார்க்காதீங்க. நீங்க போயிட்டு வந்துட்டீங்க. அவ்வளோ நாள் அங்கே கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கு சம்பளம்னு ஒன்று இருக்குல்ல மேம். சம்பளமே இல்லாமல் நான் ஃப்ரீயாவா மேம் வேலை பார்த்துட்டு வந்தேன். என்னோட கஷ்டத்தை வந்து நான் போக்கணும் அப்படின்றதுக்காக தான் மேம் நான் அங்கே போனேன். சம்பளத்தையும் அங்கேயே கொடுத்துரு, அந்த சம்பளம் ஃபுல்லாக நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இங்கே வந்தது 35,000 ரூபாய் கொடுத்தா அது என்ன மேம்? அது பேசுறதுக்கு ஒரு லாயர் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்
வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுக்குறோம், நிறைய சம்பளம் இருக்கும், வீட்டு பிரச்சனையை தீந்துரும், இதை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம்னு சொல்லி ஆளுங்க பொய் சொல்லி இங்கிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது. கோகிலா கதையை பார்த்தோம். நர்சிங் படிச்சிருக்காங்க, சென்னையிலே ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில வேலை பார்த்தவங்க. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்தா கடன் எல்லாம் தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா சம்பளம் அதிகமாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போய் அங்கே போய் பார்த்தா நர்சிங் வேலையும் கிடையாது, ஆஃபீஸ் வேலையும் கிடையாது, வீட்டில் வேலைக்காரியாகவே ஒரு அடிமை போல அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு கஷ்டப்பட்டு அடிபட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. முன்சாமி கிட்ட பேசிட்டோம், வேல்முருகன் கிட்டேயும் பேசிட்டோம். ஆனால் கோகிலா இந்த மாதிரி அடிபட்டு வந்த முதல் பெண்ணும் கிடையாது, கடைசி பெண்ணும் கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏமாறக்கூடாது. வெளிநாட்டு வேலைக்கு போகணுன்னா என்னென்ன பேப்பர்ஸ், என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ் நமக்கு தேவை, எப்படி போகணும், அதுக்கு என்ன சரியான வழி இருக்கு, அதை பற்றி தெளிவு கொடுக்கறதுக்காக வழக்கறிஞர் வடிவேலன் நம்ம மத்தியில் இருக்காரு. வணக்கம் வடிவேலன். இந்த மாதிரி நிறைய கேசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஏமாந்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, வெளிநாடு போகிறது அந்த மோகங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்குது. அதுக்கான வழிமுறைகள் எப்படிட்டு தெரியாமல் நிறையா அவதிப்படுறாங்க. அதுக்கான கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு யாரும் தமிழ்நாட்டில் யாரும் வந்து தயாராகவும் இல்லை. அதை வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே தயாராக இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ இவங்களுக்கு தான் விழிப்புணர்வு வேணுமே தவிர, இப்போ நீங்கள் ஏற்கனவே பேசுகிறப்ப கூட சொன்னீங்க, அந்த என்ன கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் தெரியாமல் நீங்கள் எப்படி போனீங்க, அதுக்காக நீங்கள் விசாவிலேயே என்ன விசான்ற விஷயம்லாம் தெரியும். அந்த ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்கு முதல்ல நம்ம முயற்சி பண்ணணும். அது இவங்க தெரியாமல் போயிட்டாங்க. போன விஷயங்களை நம்ம தவிர்க்கணும்னு சொன்னால் இதில் வந்து 2 வழி இருக்குது. இவங்களுக்கு அங்கே வேலை பார்த்ததுக்கு இவங்க 2 ரெமெடி கேட்டாங்க. நான் அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வேலை பார்த்தேன், அதுக்கான சம்பளம் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு. சம்பளத்தை வாங்குறதுக்குன்னு சொல்லி இங்கேருந்து வெளிலகத்தில் ஒரு அலுவலகமே ஒன்று இருக்குது. வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக பாதுகாப்பு மற்றும் நல அலுவலகம்னு ஒன்று அலுவலகம் இருக்குது. அங்கே மிஸ்டர் ரவின்னு ஒரு ஆஃபீஸர்ஸ் இருக்கார், ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் இருக்கார். அவரை நாடுனாங்கன்னா இவங்க வந்து இவங்களுக்கு அந்த ரெமெடி கிடைக்கும். சரி. ப்ளஸ் இங்கே ஏஜென்ட் முழுக்க இவங்க விஷயத்தை பார்க்குறப்போ முழுக்க இங்கே ஏஜென்ட் தான் ஃபுல்லாக தப்பு பண்ணியிருக்காங்க. ஏஜெண்ட்டை சார்ந்தவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த தப்பை வந்து இவங்க ஏஜென்ட் மூலமாக தான் இந்த பிரச்சனையை தீர்த்துக்கணுமே தவிர, சட்டப்படி தீர்க்கணும்னாலும் சரி, இல்லை அவங்களே செட்டில் பண்ணிக்கிட்டாலும் சரி, இது இவங்க தான் தீர்த்துக்கணும். முதல்ல நீங்கள் தெளிவாக இருக்கணும். இங்கிருந்து போகும்போது மாதம் உங்களுடைய சம்பளம் எவ்வளோ பேசி அனுப்புனாங்க? 1500 வெள்ளி மேம். 1500 வெள்ளி உங்களுக்கு மாதம் சம்பளம் சொல்லி அனுப்புனாங்க. அது இல்லாமல் ஓட்டி பார்த்தா அதுக்கு தனியாக கிடைக்கும். ஓகே, ஓட்டி பார்த்தா அதுக்கு வெளிநாட்டில் எப்போவுமே நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிக்கணக்கில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் 1 hour ஓட்டி பார்த்துருக்கீங்களா, 2 மணி நேரம் ஓட்டி பார்த்துருக்கீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு மணிக்கணக்கில் தான் உங்களுக்கு ஓட்டி கொடுப்பாங்க. ஸோ அது நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க, 2 வருஷம் கடினமாக உழைச்சிருக்கீங்க. நீங்கள் எல்லாத்தையும் இவர் சொல்கிற மாதிரி ஒரு அசோசியேஷன் இருக்குது, அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முன்சுவாமி, இங்கே இருக்கிறது வேல்முருகன், இவங்களுக்கு அந்த வேல்முருகன் தெரியும். உடனே அந்த வேல்முருகனை பிடிச்சிட்டு எம்பசி மூலமாக அவர்கிட்டலேருந்து அந்த பணத்தை வாங்கி கொடுக்கலாம். அப்படிதானுங்க? அதுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ எந்த ஆஃபீஸருக்கு நீங்கள் கேட்டுட்டு அங்கே போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு புகார் கொடுத்துட்டு இப்படி ஏமாத்திட்டாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது, இப்படி போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு போய் சொல்லிட்டு என்னை வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க, எனக்கு நாங்கள் 2 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு வர வேண்டிய சம்பளம் இன்னும் வரல அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. புகார் கொடுத்தாங்கன்னா அந்த த்ரூ ஏஜென்ட், எந்த ஏஜென்ட் மூலமாக அவங்களை அனுப்புகிறாங்களோ அவங்கள டேக் ஓவர் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு அங்கேருந்து யார் கன்சர்ன் பர்சனை கூப்பிட்டு உங்களுக்கு ரெமெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. பட் என்னுடைய ஒரே ஒரு சந்தேகம் இருக்குது. இவங்க பாஸ்போர்ட்டில் சோஷியல் விசா 12 monthsக்கு இருக்குது, வேலிட் ஃபார் ஈச் என்ட்ரி வேலிட் ஃபார் 30 days போட்டிருக்கு. இதனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஓவர் ஸ்டேயிங் இவங்க பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் என்ட்ரி விசா within 12 months for issue of VP, each entry 30 days. இது ஆக்சுவலாக வந்து இது ஒர்க்கிங் விசா கிடையாது. ஆமாம், இது இவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு இவங்க சொன்னாங்க. நான் ஏர்போர்ட்டில் வந்து என்கிட்ட வந்து பாஸ்போர்ட் கொடுத்தாங்க, பாஸ்போர்ட் விசாலாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி டிக்கெட்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஏஜெண்டோட தப்பு தான். அப்போ ஏஜெண்ட்டை நம்ம பிடிச்சோம்னா தான் இங்கே லோக்கல் ரெமிடிஸ் மீன்ஸ் ஏஜெண்ட்டை பிடிச்சி அவங்க லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணி இந்த மாதிரி வேறு யாரும் பாதிக்கப்படாமல் தடுக்கலாம். அது யாரும் அது முன் வர்றதில்லை, இவங்களும் முன் வர்றதில்லை. இவங்களுக்கு இப்போ கொடுத்த பணம் போதும்னு சொல்லி இவங்களும் ஒதுங்கிப்பாங்க.
யாரும் அந்த பெரிய அளவில் ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது வந்து தவிர்க்கப்படுமே தவிர, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க முத ஆளும் கிடையாது, கடைசி ஆளும் கிடையாது. சார் இப்போ பாஸ்போர்ட்ல எப்படி இருக்கு? 2 வருஷம் அங்க இருந்திருக்காங்க. இப்போ இவங்க திரும்பி வரும்போது இமிகிரேஷன்ல இதை பார்த்துருக்க மாட்டாங்களா? ஓவர்ஸ்டேயிங். கண்டிப்பாக அப்போ எப்படி கவனிக்காம இவங்களை வெளியே அனுப்பிச்சாங்க? இவங்க ஆக்சுவலி வெளியே அனுப்பிச்சிருக்க கூடாது. இதை பற்றி பேசினா நிறையா பேச வேண்டியிருக்கு. ஃபைன் கட்டணும் மேம். 600 வெள்ளி ஃபைன் கட்டிட்டு அப்புறமா தான் மேம் வந்தோம். அப்போ நீங்க ஃபைன் கட்டிட்டு வந்தீங்க. எவ்வளவு ஃபைன் கட்டினீங்க? 600 வெள்ளி மேம். 600 வெள்ளி. ஆனா நீங்க சொன்னீங்க உங்க கையில 200 வெள்ளி தான் இருந்தது. அங்க ஓனர் இருந்தாருல்ல மேம், அவங்க கொடுத்து ஃபைன் கட்டிட்டு அப்புறமா அனுப்பிச்சு விட்டாங்க மேம். பெனாங்ல 600 வெள்ளி உங்க ஓனர் கட்டினாரு. இல்லை, அது அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றக்காக அவங்களே அதை பார்த்துப்பாங்க. இவங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய நெக்ஸஸ் இருக்கு. இது பெரிய நெட்வொர்க் மேடம். இதுதான் நீ நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் வெளில வர்றாங்க, தைரியமாக வெளில வந்து சொல்கிறதுக்கு இருக்காங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 50-60 கேஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி மறுபடியும் யாரும் ஏமாந்துடக்கூடாது. அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவேர்னஸ் தான், விழிப்புணர்வு வேணும். கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே அது சம்மந்தமான அடிப்படை அறிவாவது நம்ம வளர்த்துக்கிட்டு தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும். வெளியே போறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட்ல என்ன வீசா கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நாளைக்கு வீசா கொடுத்துருக்காங்க, எந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம் அந்த கம்பெனி பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த கம்பெனி கான்ட்ராக்ட் நம்ம கையில் இருக்கணும். அந்த கான்ட்ராக்ட்ல மாதம் மாதம் எவ்வளோ சம்பளம் இருக்குது, எவ்வளோ வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் அந்த பேப்பரில் இருக்குது, எல்லாமே கையில் இருக்கும். ஆனால் கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு பார்த்துட்டு படிச்சுட்டு சின்ன எந்த கம்பெனிக்கு இவங்க வேலைக்கு போகிறோம்னு தெரிஞ்ச கொடுத்ததுக்கு அப்புறம் தான் விசாவே கொடுப்பாங்க. ஏன்னா அவர் ஸ்பான்சர் பண்ணணும். அதான் சொன்னேன் நான், எந்த கம்பெனிக்கு போறாங்களோ அந்த கம்பெனியை ஸ்பான்சர் பண்ணாதான் போகவே முடியும், இவங்க போக முடியும். இப்போ அதுக்கான விழிப்புணர்வு, வெளிநாட்டுக்கான மோகம் தான் அதிகமாக இருக்கே தவிர நம்ம மக்கள்கிட்ட வந்து அதுக்கான அறிவு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்ற விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்ட்டு இவங்க முடிவு பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று எல்லாருமே விழிப்புணர்வாக இருந்துட முடியாது. ஒரு கிராமத்திலேருந்து ஏன்னா ஒரு வறுமையை போக்குறதுக்காக தான் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அவங்களோட தேவைகளுக்காக தான் போகிறாங்க. ஸோ அது தேவைகளுக்கு போகிறப்ப இவங்களோட எண்ணமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம போனால் சம்பாதிச்சுட்டு வந்துடுவோம், நம்ம வறுமை போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர இவங்க பக்கத்துலேருந்து பார்க்குறப்போ அந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்குது. ஆனால் அந்த ஏஜென்ட்டோட ப்ளே தான் ஃபுல்லாக ப்ளே பண்ணுவாங்க. ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை அனுப்புறதுக்காக அந்த கமிஷனுக்காக அவங்க சொன்னாங்கல்ல, இப்போ ஒருத்தரை கூட்டு வந்து விட்டால் 5000 பணம் தரணும்னு சொல்கிறாங்க. அவர் 5000த்துக்காக வேலை செய்கிறாரு. இவர் இங்கேருந்து அனுப்புனா இந்த வேலுமுருகனுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், அங்கே இருக்கிற வேலுமுருகனுக்கு அந்த இது ஒரு பெரிய நெட்வொர்க். இதை வந்து நம்மனாலேயோ இதை வந்து ஒரு முடிவு பண்ணிட முடியாது. இது யார் பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து சரியாக இருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் சட்டப்படி. விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும். அது எல்லாமே நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு சொல்லிட்டாங்க எங்கே போயிட்டு நீங்கள் புகார் கொடுக்கணும், எப்படி அந்த நெட்வொர்க் மூலமாக நீங்கள் கஷ்டப்பட்ட பணத்தை உங்களுக்கு வரணும்னா நீங்கள் என்னென்ன செய்யணும். முன்சாமி சொல்லுங்கள் மேடம். நீங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துறீங்க. சரிங்க மேடம். எவ்வளோ நாள்? 4 நாளில் கொடுத்துறேன். 4 நாளில் பணத்தை கொடுத்துருவீங்க. சரிங்க. 4 நாளில் நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கணும். பணத்தை கொடுத்துட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். கண்டிப்பாக. ஒரு வேளை 4 நாளுக்குள்ளே அவர் பணத்தை கொடுக்கல, ஒருத்தர் பிடிச்சா எல்லாரும் பிடிக்க முடியும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்தோம். கோகிலா மாதிரி கண்டிப்பாக வேற யாருமே ஏமாந்துடக்கூடாது. வெளிநாட்டில் போய் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம், வீட்டுடைய கஷ்டத்தை தீர்க்கலான்னா எல்லாரும் நினைப்பாங்க, ஒரு கனவு இருக்கும். நம்ம நாட்டிலே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளோதான். நிறைய பேர் படிப்பு இல்லாத ஒரு பட்சத்தில், கல்வி இல்லாத ஒரு பிரச்சனையால் வெளியில் போயிட்டு என்ன வேலை செய்ய போகிறோம், நடுவில் ஒரு ஏஜென்ட் இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இல்லைன்னா கடனை வாங்கி பணத்தை ஒரு ஏஜென்ட்டுக்கு கொடுத்துட்டு வெளியில் போய் ஏமாந்துட்டு தலையில் அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. வரவும் முடியல, அங்கே யார்கிட்டயோ புகாரும் கொடுக்க முடியல. இந்த மாதிரி பிரச்சனைகள் மீண்டும் வரக்கூடாது. இந்த மாதிரி மீண்டும் யாரும் ஏமாந்துடக்கூடாது. கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நிஜங்கள், இது தீர்வுகளுக்கான களம். நிஜத்தை